கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 40 4 அரசகுமாரர் கதை. கோசல நாட்டில் அஜன் என்னும் ஓர் அரசன் அரசாண்டு வந்தான். அவனுக்கு அதி அற்புத அழகு வாய்ந்தவர்களும் மென்மையான பூ போன்ற தேகக்கட்டை கொண்டவர்களுமான 4 புத்திரிகள் இருந்தார்கள். அப்பெண்களுக்கு திருமண பருவம் வந்ததும் அவர்களுக்கு சுயம்வர நடத்த எண்ணி ஒரு சுயம்வர மண்டபத்தையும் நிர்மாணித்து பல தேசத்து ராஜகுமாரர்களுக்கும் சுயம்வரத்திற்கு வந்து சேரும்படியாக அழைப்புகளை அனுப்பி வைத்தான். அவ்வாறே ஏராளமான ராஜகுமாரர்கள் சுயம்வர மண்டபத்தில் வந்து கூடினார்கள். அரசனின் 4 குமாரிகளும் அழகே உருவானவர்களாக சுயம்வர மண்டபத்திற்குள் வந்து அங்கே அமர்ந்திருந்த அரச குமாரர்களில் தங்கள் மனதுக்கு பிடித்த 4வரை தேர்ந்தெடுத்து கணவர்களாக வரித்து மாலை சூடினார்கள். அவர்களில் மூத்த பெண் நிஷத நாட்டு மன்னனான மகேந்திரனையே தன் நாயகனாக வரித்து கொண்டாள். 2வது புத்திரி கம்பு நாட்டு மன்னனான சானந்தனையும், 3வது மகள் காம்போஜ தேசத்து அரசனான சுமாலியையும், 4வது ராஜகுமாரி கொங்கண தேசத்து ராஜனான விசாலக்ஷனையும் தங்கள் கணவர்களாக வரித்து கொண்டார்கள். அரசன் அஜனும் தன்னுடைய 4 பெண்களுக்கும் அவர்கள் விரும்பிய கணவன்மார்களையே மிகுந்த ஆடம்பரத்தோடும் உற்சாகப் பெருக்கோடும் திருமணம் செய்து கொடுத்து மகிழ்ந்தான். பிறகு தன்னுடைய 4 மருமகப் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குமாரத்திகளுக்கும் அரசன் ஏராளமான பொன் பொருட்களையும் ஆடை ஆபரணங்களையும் கடகங்களையும் தன் பிறந்த வீட்டு பரிசாக கொடுத்து பெருமைப்பட்டான். பிறகு அவன் தன்னுடைய மாப்பிள்ளைகளுக்கு சதுரங்க சைன்யங்களையும் கொடுத்து தன் பிள்ளைகளையும் அவர்களோடு அவர்கள் நாட்டிற்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்தான். அந்4 ராஜகுமாரர்களும் தங்கள் தங்கள் நாட்டிற்கு புறப்பட்டு போவதை பற்றி அப்பட்டினத்திற்கு வெளியே ஓரிடத்தில் ஒன்று கூடி அளவலாவிக் கொண்டிருந்தார்கள். அப்போது தவசீலரான விஸ்வாமித்திர முனிவர் அந்த வழியாக வந்தார். அவர் அந்த 4 ராஜகுமாரர்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு அவர்களை கூவி அழைத்தார். ஆனால் அப்போது வாத்திய கருவிகளின் இடைவிடாத பெருத்த ஓசையினாலும் அந்4 அரசகுமாரர்களும் வெகு சுவாரஸ்யமாக உரையாடி கொண்டிருந்ததாலும் தவசீலரான விஸ்வாமித்திர முனிவர் தங்களை பெயரிட்டு கூவி அழைத்தது அவர்கள் காதுகளில் சிறிதும் விழாமல் போய்விட்டது. அதை கண்டதும் விஸ்வாமித்திரருக்கு அடங்கா கோபம் ஏற்பட்டுவிட்டது. அவர் அந்த 4 ராஜகுமாரர்களையும் அவர்களது மனைவிமார்களையும் தவிர அங்குள்ள மற்ற சைனியங்களும் திரவிய பொருட்களும் அந்த கணமே எரிந்து சாம்பலாக போய்விடும்படி சபித்துவிட்டார். அவருடைய சாபப்படியே அவை யாவையும் அக்கணமே எரிந்து சாம்பலாகிவிட்டன. அக்காட்சியை கண்ணுற்ற அரசகுமாரர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் பெரிதும் பயந்து நடுங்கி கலங்கினார்கள். அப்போது விஸ்வாமித்திர முனிவர் அவர்களை நோக்கி, அரசகுமாரர்களே, நீங்கள் 4வரும் என்னை கவனிக்காமலும் என்னுடைய அழைப்பை செவி கொடுத்து கேட்காமலும் இருந்தபடியால் பாவிகளாகிய நீங்கள் கண்கள் தெரியாதவர்களாகவும் காதுகள் கேட்காதவர்களாகவும் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் மாறி இந்த பயங்கரமான கானகத்திலேயே அலைந்து திரிந்து கொண்டிருப்பீர்களாக. கிராமங்களிலோ நகரங்களிலோ
வசிக்கும் தகுதி உங்களுக்கு கொஞ்சமும் கிடையாது. மேலும் நீங்கள் உங்கள் மனைவியோடும் கூடி இன்பம் அனுபவிக்கத் துணிந்தால் அந்த கணமே உங்கள் தலைகள் வெடித்துப் போய்விடும் என்று சபித்துவிட்டு தன் ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்றார். அம்முனிவரின் சாபப்படியே குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆன 4 ராஜகுமாரர்களும் அக்காட்டிலேயே தங்கள் மனைவிகளின் துணையோடு காய் கிழங்கு கனிகளை சாப்பிட்டு அலைந்து திரிந்து உயிர் வாழ்ந்து வரலானார்கள். இப்படியிருக்கும் நாளில் தவ முனிவர்களில் சிறந்தவரான அகஸ்திய முனிவர் அங்கு வந்தார். அவரை கண்டதும் ராஜகுமாரிகள் 4வரும் தங்கள் கணவர்களோடு அவரை வணங்கி அவர்களிடம் தங்களுடைய துயரமான வரலாற்றை கூறினார்கள். தவசீலரே, எங்களுக்கு இந்த சாபத்திலிருந்து எப்போது எவ்வாறு விடுதலை கிடைக்கும்? தங்களையே தஞ்சமடைந்திருக்கும் எங்களை ஆதரித்து காப்பது தங்கள் கடமையாகும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதனால் மனமிரங்கிய அகஸ்திய முனிவர் அவர்களை நோக்கி, அரசகுமாரரே, சகல பாக்கியங்களையும் அழிக்கக்கூடிய சிவ புண்ணியத்தை நீங்கள் செய்வீர்களென்றால் உங்களுடைய சாபங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிச் சென்றுவிடும். அதோடு கூட நீங்கள் விரும்பும் சகலமும் கைகூடி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து அடையும். உங்கள் விருப்பப்படியே அரசாட்சி பொறுப்பை நீங்கள் செவ்வனே நிர்வகித்து இறுதியில் சிவசாயுஜ்ய பதவியையும் அடைந்து விடுவீர்கள். இது சத்தியமான வார்த்தையாகும். உலகில் வாழும் ஜீவராசிகள் நற்கதியை பெற வேண்டுமென்று விரும்பினால் அதற்கு சிவ புண்ணியத்தை தவிர வேறு வழியே கிடையாது. அதை பற்றி குறிப்பிட்டு விளக்கும் பழைய கதையொன்றை இப்போது உங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள் என்று அவர் அந்த கதையை அவர்களுக்கு கூறலானார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKN காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.